ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அயானிசேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஒரு அயனி ஆக்குற ஆற்றலை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த அயனி ஆக்கும் ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஷெல்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த ஷெல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸை வெளியில் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ, புரியுதா? நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அயானிசேஷன் எனர்ஜி. புரியுதா? ஒரு ஆட்டம் இருக்கும், அதில் நிறைய ஷெல்ஸ் இருக்கும். அதுலேருந்து எது ஈஸியாக வெளியில் வருமோ அந்த எலக்ட்ரானை பிடிச்சி வெளியில் எடுக்கிற. ஓகேவா? வெளியில் எடுத்தோன்னே இந்த ஆட்டம் என்ன எனர்ஜிக்கு மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா? கேட்டையானா மாறிடும். அப்போ இதை கேட்டையானா ஒரு ஆட்டம்னு தனியாக இருக்கிறத கேட்டையானா நீங்கள் மாற்றுறதுக்கு நீ என்ன எனர்ஜி கொடுக்குறீங்களோ, ஓகேவா, அதுக்கு பேர் தான் என்னன்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ என்தால்பி அப்படின்னா இப்போ டெல்டா ஹெச். ஓகேவா? இப்போ டெல்டா ஹெச்சில் இப்போ நமக்கே தெரியும், ஒரு ஹெச்னா ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை பொறுத்தவரை ரெண்டு விதமாக இருக்குது. ஓகேவா? ஒன்று எக்ஸோதெர்மிக், இன்னொன்று எண்டோதெர்மிக். புரியுதா? இப்போ ஒரு பொருளை ஹீட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ஏதாச்சும் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க, கீழேருந்து நீ ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா இந்த வாட்டரோ வேறு எதுவும் இருக்குது, இது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா பாயில் ஆகி எவாப்ரேஷன் நடக்கும் இதில். புரியுதா? அப்போ நீ ஹீட் எனர்ஜி இதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் எண்டோதெர்மிக். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக். ஓகேவா? எண்டோதெர்மிக்னா ப்ளஸ் ஹீட் எனர்ஜி. நீ ஹீட் எனர்ஜி இதுக்குள்ளே கொடுக்குற. அப்போ எக்ஸோதெர்மிக் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு காஃபியே ஏதோ இருக்குது. ஓகேவா? ஒரு காஃபியே இருக்குது. இப்போ இந்த காஃபிலேருந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? அந்த ஹீட் எனர்ஜியை ஃபுல்லாக வெளியில் கொடுத்துரும். புரியுதா? அந்த காஃபி ஏற்கனவே ஹீட்டாக தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது? அந்த ஹீட் எனர்ஜியை வெளியில் கொடுத்துருது. வெளியில் கொடுத்துட்டுனா என்ன? அந்த ஹீட் எனர்ஜியை அது லாஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? இங்கே என்ன நடக்குது? ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமை நீ என்ன பண்ணுற? ஒரு கேட்டையானா மாற்றணும் அப்படின்னா நீ ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற. ஓகேவா? அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன? எண்டோதெர்மிக் அப்படின்னு பேர். ஓகேவா? எண்டோதெர்மிக் அப்படிங்கிற ஹீட் எனர்ஜியை நீ ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது? அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். ஓகேவா? இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த நியூக்ளியஸுக்கு ரொம்ப நியரஸ்டாக இருந்ததுன்னா நம்மளால எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போன்னா ஷெல்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போனா குறிப்பிட்ட தூரத்தில் ஈஸியாக அதை வெளியில் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக எடுத்துடலாம். யூனிட் என்னன்னு பார்க்குறோம். ஓகேவா? இதோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோ ஜூல் பை மோல். இதுதான் என்னன்னா இதோட யூனிட். இப்போ எப்போதும் பார்க்குற மாதிரி நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் இல்லையா? பீரியட்ஸ் அண்ட் தென் குரூப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பீரியட், செகண்ட் ஒன் குரூப்ஸ். இப்போ பீரியட்ஸ்னு பார்க்குறீங்க. ஓகேவா? பீரியட்ஸ்னா என்ன? இப்போ லித்தியம்னு எடுத்துக்குப்போம், பெர்லியம்னு எடுத்துப்போம். ஓகேவா? நமக்கு எப்போவுமே நிறைய டஃப்பான ஆட்டம் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டோன்னா நமக்கு அந்த கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? எதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, உடனே பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் புரிகிற மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? லித்தியம் நமக்கு தெரியும் 3, பெர்லியம் 4. ஓகேவா? இப்போ லித்தியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு ஷெல், தென் செகண்ட் ஷெல் இருக்கும். பெர்லியம் அதே மாதிரி தான், நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்கும், செகண்ட் ஷெல் இருக்கும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 இருக்கும். செகண்ட்ல 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரியுதா? அப்ப பெர்லியம் அப்படிங்கும் போது எத்தனை? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், செகண்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்க்குறோம், எல்லாத்துலேயும் தெரிஞ்ச மாதிரி ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ நியூக்ளியஸ் இருக்குது, இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? 3 புரோட்டான் இருக்குது. அப்போ 3 புரோட்டானும் ஃபோர்ஸாக இது என்ன பண்ணும்? இந்த லாஸ்ட் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். புரியுதா? இப்போ செகண்டில் பார்க்குறோம், இங்கேயே நியூக்ளியஸ், இப்போ ஷெல்ஸ் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேவா? அப்போ இங்கே எந்த மாதிரி கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே 4 புரோட்டான் இருக்குது. 4 புரோட்டானுமே ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணும்? இந்த வெளி ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கும்.
புரியுதா? அப்போ இங்கே என்ன இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது பீரியட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அதே லித்தியம் எடுத்துப்போம். லித்தியம் நமக்கு அடுத்தது என்ன தெரியும், சோடியம். ஓகேவா? லித்தியம் சோடியம். இப்போ லித்தியம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 இருந்துச்சு, அடுத்த ஷெல்லில் 1 இருந்துச்சு. ஓகேவா? இப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இதுக்குன்னு பார்த்தோம், கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? எப்போ பார்த்தோம், பீரியட்ஸில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டில் பார்க்குறேன். இப்போ சோடியம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், நெக்ஸ்ட்டில் 8 இருக்கும், மொத்தம் 10, பேலன்ஸ் 1. புரியுதா? இப்போ இந்த இடத்துல பாரு, இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஷெல்லேருந்து எப்படி இருக்கும், ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துரும். ஏன் இந்த இடத்துல ஈஸியாக பிடிச்சி இழுக்குது, நியூக்ளியஸை விட இது எப்படி இருக்குது, இதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி இருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பொட்டாசியம் அதெல்லாம் போனோம்னா என்னவாயிட்டே இருக்குன்னா ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆக இங்கே இருக்கிற நியூக்ளியஸ் என்ன பண்ண முடியாது, அந்த இங்கே கொடுக்குற ஃபோர்ஸை அதால் லாஸ்ட் ஷெல் வரை கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பவரை குறைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம லாஸ்ட் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். ஓகே, அப்போ குரூப்ஸை பொறுத்த வரையும் அயானைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா இதோட சைஸை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? சைஸ். ஓகேவா? இப்போ சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சைஸ் சின்னதாக இருந்தால் அயானைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ சைஸ் பெருசாகிட்டே இருந்தால் அது குறைஞ்சிடும். அப்போனா சைஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக எது இருக்கும் அப்படின்னா அயானைசேஷன் எனர்ஜி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இப்போ இங்கே நியூக்ளியஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் பாரு எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா பிடிச்சி இழுக்கும். ஓகேவா? அப்போ பி ஆர்பிட்டாலில் இருக்குது, அப்போ டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால் போக போக என்னவாகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போனா நம்ம செகண்டாக என்ன பார்க்கணும்னா அது எந்த ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா இதோட நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னு பார்க்கணும். இப்போ நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன, இப்போ நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன, இந்த நடுவில் இருக்கிற எனர்ஜி. ஓகேவா? இந்த நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னா புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானோட சேர்த்து தான் நியூக்ளியர் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது இப்போ அதிகமாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நியூக்ளியர் சார்ஜ் இப்போ என்ன இருக்கு, இங்கே 4ன்னு அதிகமாகுது, 5ன்னு அதிகமாகுது. ஆனால் வந்து ஷெல்ஸ் வந்து இந்த ஒரு இதுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கு. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக ஆணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அயானைசேஷன் எனர்ஜி அதிகமாகிட்டே தான் இருக்கும். புரியுதா? இப்போ நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப குறைஞ்சிட்டு, ஓகேவா? நியூக்ளியர் சார்ஜ் குறைஞ்சிட்டுனா என்ன, அது பிடிச்சி எலக்ட்ரான்ஸை அது கவர்ந்து இழுக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு கொடுக்குறது ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அது எதுவுமே பிடிச்சி இழுக்கல, டிஸ்டர்பன்ஸ் இல்லவே இல்லைன்னா நம்ம பிடிச்சி அதை வெளியில் எடுத்துடலாம். புரியுதா? அப்போ அது அதிகமாக அதோட பவர் இருந்துச்சுன்னா நீ கொடுக்கக்கூடிய எனர்ஜியும் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னன்னா அயானைசேஷன் எனர்ஜி.